உங்கள் படத்தளவை உன்னை மனதார வாழ்த்துகிறேன். தினமும் ஒரு இனிப்பான செய்தி, நல்ல செய்தி கொண்டு வருவாயே. இன்று என்ன செய்தி? உங்களுடைய மகன் இளவரசர் அயல்நாடு சென்று ஆயகம் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். அது போதுமா? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா எனக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி, ஒப்புற தங்கச்சி. நீ நல்ல அதுவே எனக்கு போதுமா? ஆமா சரிங்க. அது மட்டும் இல்லமா, நானும் உன்னை சின்னந்திர வயதுல பார்த்தது. இப்ப கண்ணி பாரு, நீங்க மங்கை போடுறேன். அதனால காலத்துல ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து உனக்கு திருமணத்தை முடிச்சுட்டா இந்த அண்ணனோட கடமை தீர்ந்து வாய் மூடுற போதும். எனக்கு என்ன வயதுக்கு விடுது இவ்வளவு சீக்கிரம் திருமணமா? அண்ணா எப்படி தெரியுமா? முதல்ல உங்களுக்கு திருமணம் ஆக வேண்டும். முதல்ல உனக்கு திருமணம். முதல்ல உனக்கு தானா? உனக்கு திருமணம். உனக்கு திருமணம். உனக்கு திருமணம். ஏன் சண்டை போறீங்க? ஏன் மாத்தி சண்டை போறீங்க? நீங்க ஏன் சண்டை போறீங்க? நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா? வீட்டுல தங்கச்சி இருக்குதா? இருக்குல்ல? இவன் தான் கல்யாணம் பண்ணிக்க. ஐயமா சுமாரியா? என் தங்கச்சி நம்ம பண்ணியா? பக்கத்து வீட்டுக்காரங்க போயிடுச்சியா? அண்ணா சொல்லுமா, அப்படியே திருமணம் சொல்றீங்க. எனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்ற நிபந்தனை என்னமா? அது என்ன தெரியுமா? என்ன? முதலில் உங்களுக்கு திருமணம் ஆக வேண்டும். வீட்டிற்கு அழகான அண்ணி வர வேண்டும். அந்த அண்ணி வயிற்றில் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்க வேண்டும். அந்த ஆண் குழந்தையை நான் லவ் பண்ணி திருமணம் செஞ்சுக்கிறேன். உலகத்துல எந்த தங்கச்சியுமே வரக்கூடாது. ஒரு சின்ன ஆசை வந்துருக்குமா? நீ சொல்றது சரிதான். முதல்ல உனக்கு ஒரு அண்ணி வந்து அவளுக்கு எனக்கு சேர்ந்து ஒரு அழகான ஆண்மகன் பிறந்து அவனையே பால் ஊட்டி சீராட்டி வளர்த்து அவன் பெரியவனானது அவனை திருமணம் செய்துன்னு வச்சுக்க. இப்ப நீ என்னன்னு கூப்பிடுற? என்னுடைய உடன் பிறந்த அண்ணன். வாய் நிறைய அண்ணான்னு கூப்பிடுற. ஒருவேளை என்னுடைய மகனை நீ திருமணம் செய்துக்கிட்டா அப்ப என்னன்னு கூப்பிடுவேன்? அண்ணான்னு கூப்பிட்டு மாமன் கூப்பிடலாமா? அதுக்கான காலம் ரொம்ப திருமணம் செஞ்சுக்கிறேன். பாசம் என்னும் மழையில் அமைவதுதானே பார்க்க போத்தோட்டம். பார்க்க போந்தோட்டம்
ஒளிமயமாக வெளித்ததாருங்களே வீடு என்னும் கோவிலை வெளித்ததாருங்களே எதையுமே தாங்கிடும் இதயமென்று மாறா நாளை நமதே என்ன நாளோ நமதே நாலு நேரம் கூடி வந்தோம். இப்பொழுது திருமணமே வேணாண்ணா. சம்பளம் தர்றாரா? என்ன பண்ணீங்க? நீங்க என்ன செஞ்சீங்க? ஐயா, நீ உன் தங்கை எவ்வளவு சந்தோஷமா ஆடி பாடி கொண்டு நானும் மன்னர் எவ்வளவு சந்தோஷமா இருந்த மாத்தியா? சந்தோஷம். என் கால் மேல அடிக்காதா? என் பூ நீங்க என்ன வச்சீங்க? நீங்க என்ன வச்சீங்க? வாடாங்க. என்ன வச்சீங்க? நான் என்ன வேலை செஞ்சேன்? நீங்க என்ன வச்சீங்க? பணி வேலை செய்யுறா. பணி பணி வேலை. வேலை செய்யறியா? பணி வேலை. பணி வேலை தெரிஞ்சு கப்பலாட்டம் தான் பாடுறா. எந்த கடையில் அடிச்சு வாங்குறாங்க? கப்பலாட்டம் தான் பாடுறா. ஏய் ஏய் மகனே தமிழரசு, ஐயா லாரி தட்டு ஐயா பட்ட படிப்பை படிக்க நல்ல முறையோடு படிக்க ஐயா பட்ட படிப்பை. படிப்புல நல்ல முறை முடிச்சிருக்கும்பா. எந்த விதமான குறை இல்ல. குறை என்பதே இல்லை. சரி, நீ எப்படி குறை என்பதே இல்லை என்று உரைக்கிறாயோ அதே போல் தான் என்னுடைய ஆட்சியிலும் எந்தவித குறையும் இல்லை. உங்களுடைய ஆட்சியில குறை இல்லையா? ஆமா. என்று யார் சொன்னார்கள்? நம்முடைய நாட்டில் என்ன நடக்கிறது தெரியுமா? எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு போன்ற நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது சீர சிறப்பாக தான் செய்யறது. தளபதியாரே, என்னுடைய மகனுக்கு நாட்டையால பொறுப்பு வந்து விட்டது. நிறுத்துகள் வந்த அவன் யார்? சிறிய பையன் வெளிநாட்டில் சென்று தாயகம் திரும்பி இருக்கின்றான். பட்டப்படிப்பு முடித்திருக்கின்றான். அவனுக்கு என்ன தெரியும்? நாட்டு நிலவரம். தளபதியாரே, நாட்டை குடுத்தீங்கன்னா சுருக்கட்டாக்கிட்டு போக்கத்துவனே எங்கிருந்தா வைத்து பிடிக்க ஓடி வந்த நாய் நீ வந்து எந்த தந்தை கருவை சொல்வதா? ஏய், நான் காலாத கூடிய வேலையை கையால் செய்து முடிக்கக்கூடிய நாய் நீ வந்து எந்த தந்தை கருவை சொல்வதா? குறிப்பா சொல்ல போனா என் கால் தமிழரசா, அப்படியெல்லாம் உரைக்க கூடாது. தளபதியார் நமக்காக உரைத்தவர் இந்த நாட்டின் முதுகெலும்பு என்பார்கள். அதுதான் அவர். ஆகையால் நீ செய்தது பேசியது தவறு என்று அவர் காலில் விழுந்த மன்னிப்பு கேள். யாரு? நானா? ஆமா. அப்பா, ரிப்பேர்பட்ட மாபெரும் சபையில நான் பேசியது தவறுனா ஒரு முறைக்கு 1000 முறை உங்க பார்த்து இந்த மன்னிப்பு கேட்கிறேன். அவங்ககிட்ட அவங்க கேட்கின்றது ஏதோ என்னுடைய மகன் சின்னம் தெரியவன் ஏதோ தவறி பேசிவிட்டார். ஆகையால் இதை பெரிதாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டாம். அவனுக்காக நான் உங்களிடம் நிறுத்துங்கள் மன்னா. அவன் யார்? சின்ன சிறியவன். நான் தூக்கி வளர்த்த பையன். அவன் அதை நான் அப்பவே மறந்துட்டேன். அதை நீங்க கவலைப்படாதீங்க. பெருந்தன்மை இது என்றால் இதுதான் பெருந்தன்மை. சரி, இருந்தாலும் வருகின்ற வெள்ளிக்கிழமை என்னுடைய மகன் தமிழரசனுக்கு மணிமுடி சுட்டு விழா. ஆகையால் அந்த சிறப்பான நிகழ்ச்சியை உன்னுடைய தலைமையில் தான் நடக்க வேண்டும். செருப்பு என்று தெரிவித்தான். செருப்பின் சிறப்பை அறியாத பேசிட்டு போகுது ஒரு செருப்பு. எஜமா, அந்த கேள்வி என்ன பார்த்து கேட்டு இருந்தா? எஜமா, அந்த வார்த்தை என்ன பார்த்து கேட்டு இருந்தா? என்னடா என்ன பார்த்து கேட்டு இருந்தா? பப்பாளி மரத்தை பார்த்து தூக்கு மாட்டி செத்துட்டு இருப்பான். எந்த மரத்துல? பப்பாளி மரத்துல. பப்பாளி மரம். அதே வார்த்தை எனக்கு இருந்தா தும்ப செல்ல தூக்கு மாட்டி செத்து இருப்பேன். தும்ப செடியில செருப்பு
டேய் செருப்பு செய்யக்கூடிய வேலையை போக போக புரிந்து கொள்வார். சீற்றத்தில் சிங்கம், பாய்வதில் புலி, பறிவதில் பூனை, சூட்சத்தில் நரி, வீழ்வதில் எலி, எங்கிருந்து தெரிய போகிறது? மதிகட்ட மன்னனுக்கு இளவரசனுக்கா? டேய் கைப்பற்ற வேண்டும் நாட்டை, பிறகு ஆள வேண்டும் இந்நாட்டின் மன்னனாக பொறுப்பேற்று விடலாமா? மன்னன் குடும்பத்தை கருவறுக்க வேண்டும். டேய் கூட்டம் கூடிடா, குமுறு டப்பா வாங்கிடா, பேச்ச வெளிச்சம் வாங்கிடா, செந்தில கவிஷ குமாரு கூட்டம் கூடிடா, குமுறு டப்பா வாங்கிடா, பேச்ச வெளிச்சம் வாங்கிடா, மனையனே ஜம்மமில்லா வீடா போயிடும், தடி பசங்களே ஜம்மமில்லா வீடா போயிடும். செந்திலு தனுசு 3 பேர் எப்படி யாரு பாடுறாங்கட்டு? யாரா மச்சான் நீ பாரு. டேய் எச்சா போறீங்க பசங்களே, கூட்டம் கூடிடா, குமுறு டப்பா வாங்கிடா, பேச்ச வெளிச்சம் வாங்கிடா, மனையனே ஜம்மமில்லா வீடா போயிடும். டேய் தடி பையா ஜம்மமில்லா வீடா போயிடும்டா. அவன் பாடுறான், ஏச்சமா நீ என்னடா விசில் வச்சுக்கிட்டு சரிமா? அவன் பாடுறவன யாருன்னு பார்த்து கண்டுபிடிச்சிட்டாரு. அங்க பாரு உன் பங்காளி யாரோ விசில் வச்சுக்கிறாங்க. பகலுக்காக ஆசைப்பட்டு பாவம் செய்யாதே, பச்சோந்திய மரத்தை தட்டிட்டு விடாதே, பச்சோந்தி பசங்களே பகலுக்காக ஆசைப்பட்டு பாவம் செய்யாதே, பச்சோந்திய மரத்தை தட்டிட்டு விடாதே, புள்ள நரி 3 பேரும் புள்ள நரி குணப்படுத்தி குடி பறிக்காதே, குறுக்கு வழியை திருடத்தனமா நடந்து விடாதே, கூட்டம் கூடிடா 3 பேருக்கு 6 மணிக்கு பின்னால குமுறு டப்பா கிழிஞ்சிடும். போய் சொல்றான். என்னடா ஏச்சமா உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. டேய் யாரா ஒய்யா சொல்றான். பாருங்க தான பாடுறான். டேய் உனக்கு தெரியல சொல்றா. டேய் படையடியா தெரியல ஏடி பட. டேய் நீ சொல்றா. எனக்கு தெரியாதுமா. டேய் சொல்லுடா. ஏச்சமா சத்தியமா எனக்கு தெரியும். டேய் சொல்றா. எப்படிப்பா சொல்றீங்க? ஏச்சமா யார் தெரியுமா பாடுத்தியா? யாரா? ஒரு ஆம்பளை பாடுறான். ஒரு ஆம்பளை பாடுறான். டேய் பாடுவன் பாடட்டும், போற்றுவன் போடட்டும், நமது கடமை. டேய் மனிதனாக பிறந்த உனக்கு மானம் இல்லையா? மானோ ஈனோ சூடு சொரணே வெக்கா ஜிக்கா. டேய் குடிகார பசங்களே, மனிதனாக பிறந்த உனக்கு மானம் இல்லையா? மட்ட முந்திய உனக்கு என்று இல்லையா? கொடுக்க ஊதியில் வெங்கி விட உள்ளே உள்ளையா? பின்னால பின்ன மேல கீழே 6 மணிக்கு கொடுக்க ஊதியில் வெங்கி விட உள்ளே உள்ளையா? எந்த நாள் உங்கள் வாழ் பள்ளவில்லையா? கூட்டம் கூடிடா, குமுறு டப்பா கிழிஞ்சிடுண்டோய். யாரா டேய்? தெரியுமா? யாரா? பாட்டு வாங்குறா டேய், எதுக்கு குடிகார வரான்டா சொல்லிட்டேன். மெதுவா ஊதி கொடுத்த மாதிரி பேசிக்கிறானே என்னவா? டேய் யாரா பாடத்து தெரியல. தெரியல. டேய் ஏதோ வயித்து பாப்பு வனவாசோகன்ற பிச்சைக்கார பையன் தான் பாடுறான். ஆமா ஏச்சமா. நமக்கு தேவையே இல்ல. அதேதான். பாடுறோம் பாடட்டும், போற்றுவோம் போடட்டும், நமது கடமை. அண்ணன் குடும்பத்தை கருவறுக்க வேண்டும். டேய் இளவரசி என்ன செய்தா? செருப்பு என்று தெரிவித்தார். என்ன பாத்து இளவரசி சிரிக்குதேச்சமா? விடலாமா? விடக்கூடாது. எவ்வளவு ஒரு கேவலம். டேய் இளவரசியை விடக்கூடாது, இளவரசனையை விடக்கூடாது, மன்னனையை விடக்கூடாது.